மனுஷன் தானே. ஒரு சாதாரண மனுஷனால நம்ம எஸ் கிளாஸ் ஹீரோஸ் கூட எல்லாம் மோத முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கிளாஸ் எஸ் ஹீரோஸா? இவ்வளவு நடந்திருக்கு, இவனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சில்வர் ஃபேங் காருவோட கதையை முடிக்கலைங்கிறது உண்மைதான். பிளாஸ்ட் இங்க கூட்டிக்கிட்டு வாங்க. இருக்கிறதுல அவன் தான் டாப் ரேங்கர், ஆனா ஒன்னும் பண்றது இல்ல. பிளாஸ்டுக்கு ஆர்டர் போடுறது நடக்காத காரியம். என்னோட பையனை கடத்திட்டு போய் 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க? இன்னும் 3 நாள் இருக்குல்ல. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. போச்சு, நமக்கு சிவராத்திரி தான். சிட்டி சீஸ் கோஸ்ட் டவுன்ல தான் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் காலி பண்ணிரட்டுமா? அசால்ட் டீம்ல இருக்க எல்லாரும் எலைட் ஃபைட்டர்ஸ்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. இது ஒன்றும் பிக்னிக் இல்லைல்ல. அப்போ எதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரீங்க அட்டாமிக் சாமுராய்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒரு பூச்சிக்கு கூட தெரியும் நான் உன்னை விட பலசாலின்னு. நான் ஸ்வெட்டர் பின்னி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி, இது எனக்கு கண்டிப்பா தைரியத்தை தரும். யாரும் இந்த ரூம் ஒரு வேலையும் போக மாட்டீங்களா? என்னையே பார்த்துட்டு இருந்தா ஒரு வேலையும் ஆகாது. இங்க பாரு மெட்டல் நைட், நீ அங்க இல்லாத மாதிரி நடிக்க நல்லா தெரியுது. பதில் சொல்லு. என்ன ஆச்சு? எங்க உரிச்சி ஒரே ஒரு அடிதான் அடிச்சான், என்னோட கையும் உடஞ்ச. ஒண்ணு இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனை பார்த்து பயப்படல. ரிசர்ட் பஞ்சை மொத்தமா அழிச்சிட்டாங்க. இதுக்கு பாதி காரணம் எங்க அக்கா தான். மறுபடியும் இங்க வந்திருக்க மாதிரி தெரியுது. வரட்டும், நானே இங்க கஷ்டப்பட்டு வளர்த்த மான்ஸ்டர் இங்க நாக் அவுட் ஆகி கிடக்குதுன்னு காண்டில் இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றீங்களா பிளிஸார்ட்? மாஸ்டருக்கு புதுசா யாரும் தேவையில்லை. இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. இதுல நான் தான் 27th லெவல், நீ 15th லெவல். என்னை விட நீ பெரிய லெவல்ல இருந்து என்ன பிரயோஜனம்? விளையாடுற விதத்துல விளையாண்டா ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, உன்னோட கேரக்டரும் வீக்கா இருக்கு. இது கேரக்டர் வீக்கா இருக்கா? முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே. இதுவும் வீக்கு தான். நடக்குது. யார் நீ ஏன் வீட்ல உட்கார்ந்திருக்க? என்ன நடக்குதுன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா? தெரியாதுதான். இப்பதான் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ஒரு கேம் போட்டேன். என்ன தப்பு? மாஸ்டர் சொன்ன மாதிரி தான், எங்களோட எதிரிகள் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏய் சைத்தம்மா, வெளியில அமைதியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பயந்துட்டு தானே இருக்க. யாரு? நானு என்ன பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்கு? என்னது? இப்ப நீ உண்மையாவே பயப்படாம தான் இருக்கியா? சொல்லு. யார் இவ தை தை தைன்னு குதிச்சிட்டு இருக்கா? முதல்ல இங்க வந்து உட்காரு. நம்ம உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் வெச்சே ஆகணும். நீ முதல்ல எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. கிங், நீங்க இப்ப முடியாது, ஏன்னா எனக்கு வேற வேலைகள் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரும்போது அவ ஏதோ நிறைய சூப்பர் ஹீரோஸை தோக்கடிச்சுதா கேள்விப்பட்டேன். வந்தானே, ஆனா இது வரைக்கும் என்ன பார்க்காம இருக்கானே, தப்பு இல்ல? நான் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க வந்தா அவன் என்ன தனியா விட்டுட்டு போறான். சைத்தாமாவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம குரூப்ல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலயே. அந்த கலவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோமாளி வந்து நின்னா. இந்த இடத்துல இருக்கிற காத்து நல்லாவே இல்லை, உள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துரும் போல.